எட்டுப்பட்டி ராசா அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம கண்ணன் கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு 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 அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டேரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். சமுத்திரக்கனி சார் சொன்னார், தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார். தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கை கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ஆக்சுவலா இந்த அரங்கம் நிறைவதற்கு முன்னாடியே வந்த ஒரு கெஸ்ட், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் அவங்க. சார் வந்து நாட் ஒன்லி பிஸி இன் தமிழ் சினிமா, டாலிவுட் சினிமா, எங்கே பார்த்தாலும் சார் எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிரடி ஹிட் படங்கள், சூப்பர் டூப்பர் படங்கள் எடுத்துக்கிட்டா அதுலேயும் இருப்பாங்க. நம்ம மனதை நிகழ வைக்கக்கூடிய கதாபாத்திரமாகவும் அவரை பார்க்க முடியும். நம்ம எல்லாரையும் டெரிஃபைங் வில்லனாக அவர் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஒரு விதமான பயத்தையும் கொடுக்கக்கூடியவராக பார்க்க முடியும். அப்படி நண்பனாகவும் நம்ம வீட்டு அப்பாவாகவும் எல்லா கேரக்டராகவும் அவரை பார்க்க முடியும்னா நிச்சயமாக அந்த கிரெடிட் அப்படியே தூக்கி சமுத்திரக்கனி சாருக்கு கொடுத்துடலாம். லெட்ஸ் வெல்கம் சமுத்திரக்கனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு 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 அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டேரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோபமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு 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 இவருக்குள்ளே இவ்வளவு ஆழமான ஒரு நடிகன் இருக்கானேன்னு நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம்.
இப்போ உங்களை பார்த்தவொன்னே தான் ஞாபகத்துக்கு இந்த ஆஃபீஸ் பாய் கோபின்னு ஒரு பையன் ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான், சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போ ட்ரை பண்ணு, இங்கேயும் சுற்றி சுற்றி வராத, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்திலே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம். நல்ல கதை, ஆடியன்ஸ் நிச்சயமா வரவேற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ஹோப் ஃபார் சினிமா அப்படின்னு சொல்லும்போதே அடுத்து நான் கூப்பிடக்கூடிய டைரக்டரோட படத்தோட டைட்டில் எல்லாமே நமக்கு கேட்டாலே ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும். தடையற தாக்க, தடம், மீகாமன், கலகத்தலைவன், இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை, விடாமுயற்சி, என்றைக்கும் விடாமுயற்சின்னு நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வண்டர்ஃபுல் டைரக்டர் மகிழ் திருமேனி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மகிழ் திருமேனி சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதி நாட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தாலும் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம் தான் ஹபீபி. இந்த கதையை எழுதி இயக்கி இருப்பது என்னுடைய நண்பர் மீரா கதிரவன் என்பதில் தனிப்பட்ட முறையிலும் நான் பெருமைப்படுகிறேன். 80களில் வாழ்வாதாரம் தேடி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகும் ஆண்கள், அவர்களை பிரிந்து பிரிவாற்றாமையில் தவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள், இயந்திரமயமாக்கலின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள், கூட்டு குடும்பங்களின் சிதைவு, இவை யாவையும் கட்டி கோர்க்கின்ற அழகான உயிரோட்டம் உள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. That doesn't mean this is a dull, dreary, slow-moving film. It's a very entertaining film. ஒரு நல்ல படைப்பின் அடிப்படை தகுதி அதை என்டர்டெயின் செய்ய வேண்டும் என்பது. ஹபீபி is a very entertaining film. ஒரு படத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நல்ல படைப்பு என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். அதை ஒற்றை பரிமாணமாக சுருக்குவது என்பது அந்த படைப்பிற்கு நியாயமானதல்ல. இது முஸ்லிம் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படமா என்றாலாம். இது முஸ்லிம் கதாபாத்திரங்கள், முஸ்லிம் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய படமா என்றால் ஆம். ஆனால் இது முஸ்லிம் அல்லாதாருக்கு அந்நியமான படமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் தெளிவான ஒரு தமிழ் அடையாளம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தொடக்கூடிய, அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் செய்யக்கூடிய பொதுவான அனுபவங்களை பேசுகின்ற ஒரு படம். ஒரு தமிழனால் தமிழர்களுக்காக தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த லோக்கல் லைஸ் தி யூனிவர்சல் என்பதால் இது மொழி கடந்தும் மாநிலம் கடந்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கிராஃப்ட், ஒரு எழுத்தாளனாக
மீரா கதிரவனின் கிராஃப்டை நான் ரசித்த இடங்கள் ஏராளம் உண்டு இந்த படத்தில். ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரும் சண்டை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது உணவு கேட்டு ஒரு வறியவர் வாசல் வந்து குரல் கொடுக்கிறார். கஸ்தூரி ராஜா சார் மிக பிரமாதமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த சண்டைக்கு நடுவில் அப்படி ஒரு இடைச்சல்கள் தேவையா என்றால் தேவை இல்லைதான். ஆனால் அந்த மனிதர் வந்து ஐயா உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது சண்டையை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் சொல்வார்கள், ஐயா இன்று உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இன்றைக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்வியலை, ஒரு பண்பாட்டை இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும். அதற்கான தகுதி இந்த படத்திற்கு உண்டு. இது மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் உண்டு. நவநாகரிகமான உடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சமய சார்பின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு முன் தீர்மானத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அது அந்த பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு அல்ல, நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளின் வெளிப்பாடுதான் அது. அதே மாதிரிதான் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நாம் ஒரு முன்முடிவுக்கு வருவதும். இதில் ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் மீரா கதிரவன். ஹிஜாப் அணிந்த ஒரு பெண், முற்போக்கு பேசுகிறார், முற்போக்கு தலைவர்களை மேற்கோள் காட்டுகிறார். தன்னுடைய உட்பியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ஆண் மெனு கார்டை வாங்கி பார்த்துவிட்டு தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் செய்துவிட்டு கார்டை திருப்பி கொடுத்து விடுகிறான். இந்த பெண் அந்த கார்டை வாங்கி தனக்கு வேண்டிய உணவுகளை தெள்ள தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆர்டர் செய்கிறார். இது மாதிரி சின்ன விஷயம் முதற்கொண்டு அடிப்படையான வாழ்வியல் விஷயங்கள் வரைக்கும் தன் சார்ந்த எல்லாவற்றிலும் தானே முடிவெடுக்கின்ற ஒரு அறிவுத்திறன் படைத்த ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ மீரா. என்னவோ தெரியவில்லை, எனக்கு இயக்குனர் தாமிராவின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு நெருங்கி பழகியவர். என்னை ஒரு நடிகனாக ஆக்கி பார்த்து விட வேண்டும் என்பதில் பெரிய நாட்டமுடையவர். தன் வாழ்நாள் எல்லாம் நல்ல கதைகளை தாங்குகின்ற சினிமாவை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மீரா கதிரவனும் அது போன்ற ஒரு படைப்பாளிதான். மீரா கதிரவன்களும் தாமராக்களும் லெனின் பாரதிகளும் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வரைதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். இந்த படத்தை ஆதரிக்க வேண்டியது தமிழர்கள் அனைவருடைய கடமையாகும். சமுத்திரகனி சார் கஸ்தூரி ராஜா சாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். நான் கஸ்தூரி ராஜா சாரின் உதவியாளன், அவரிடம் பாடம் பயின்றவன். நிறைய நினைவுகள் இருக்கின்றன அவரை பற்றி நான் பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். சமுத்திரகனி சார் சொன்னார், தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார், தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கைக்கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ராகுலை பற்றி ஒரு வார்த்தை. பொதுவாக ஒரு படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை, ராகுல் வந்திருக்கிறாரா இங்கு, வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தெளிவாக துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒருவர். அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன்.
மீரா கதிரவனும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.